I'm Dr. Shankar Balakrishnan, interventional neurologist and clinical lead, Department of Neurology and Intervention Neurology, Rela Hospital, Crumpet. Autism இது ரொம்ப அதிகமாக நம்ம இப்போ கேள்விப்படுறோம். ஸோ குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் இருக்குமா அப்படின்ற டவுட்ஸ் நம்ம பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப வர ஆரம்பிக்குது. ஸோ ஆட்டிசம் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆட்டிசம் இஸ் அ நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர். அப்படின்னா குழந்தைங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் வித் என்விரான்மெண்ட் அண்ட் லேர்னிங் ஸ்கில்ஸ் அஃபெக்ட் ஆகும். நம்ம பிரெயினில் மிரர் செல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை அம்மா சொல்லிக் கொடுக்குற விஷயத்த குழந்தைங்க எப்படி கற்றுக்குறாங்களோ, இல்லை நம்ம ஒரு புது விஷயத்தை எப்படி கற்றுக்குறோம்னா இந்த மிரர் செல்ஸ் மூலமாக தான். ஸோ இந்த மிரர் செல்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்னால ஆட்டிசம் குழந்தைங்கனால லேர்னிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஐ டு ஐ கான்டாக்ட் வராது. சிறுப்பு நம்ம பாடி லாங்குவேஜ்லேயே ரிப்ளை பண்ணுவாங்க. ரொம்ப அடமெண்ட்டாக பிஹேவியர் ரொம்ப வயலண்ட்டாக இருப்பாங்க சில டைமில். ஸோ இதை வச்சு நம்ம ஆட்டிசம் சஸ்பெக்ட் பண்ணலாம். குழந்தைங்கக்கிட்ட 12 மாதத்துலேருந்து, அதாவது 1 வயசுலேருந்து 1.5 வயசுக்குள்ளே இந்த சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். பட் ப்ராப்பராக ஒரு பீடியாட்ரிஷியனையோ இல்லை ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் ஸ்கில் ஸ்பெஷலிஸ்ட்டையோ பார்த்தீங்கன்னா தே வில் டூ அ ப்ராப்பர் அசஸ்மெண்ட், ஸ்க்ரீனிங் தான், அது மூலமாகவே கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஆட்டிசம் ஏன் வருது? டெஃபினட்டாக காஸ் அன்னோன். பட் காம்பினேஷன் ஆஃப் ஜெனட்டிக் அண்ட் என்விரான்மெண்ட் தான் இந்த ஆட்டிசம்க்கு ரீசன். ஸோ சில மித்தில் வேக்சின்ஸ் காஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பேரண்ட்ஸ் சரியாக ட்ரெயின் பண்ணாதனால ஆட்டிசம் பண்ணும், அதெல்லாம் மித்ஸ். தே ஆர் நாட் த ஃபேக்ட்ஸ். இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஜெனட்டிக் அண்ட் என்விரான்மெண்ட். ஒன்ஸ் ஆட்டிசம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா by putting the child into the initial stage therapy sessions like occupational therapy, behavioral therapy, speech and language therapy and parenting techniques. ஸோ இது மூலமாக சைல்டில் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும். ஒன்ஸ் சைல்டோட பிஹேவியர்ஸ் ரொம்ப வயலண்ட்டாக இருக்குது, அவங்க செல்ஃப் இன்ஜூர் பண்ணிக்கிறாங்க, இல்லை மற்ற குழந்தைங்களை இன்ஜூர் பண்ணுறாங்கன்ற டைமில் தான் மெடிகேஷன்ஸ்க்கு அவசியம். ஸோ ஆட்டிசம்ன்றது ஒரு வியாதியாக பார்க்குறத விட இந்த குழந்தைங்க வேர்ல்டை ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் பார்ப்பாங்க. ஸோ நம்ம ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்தோம்னா ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த தெரப்பி செஷன்ஸ் மூலமாக அந்த சில்ட்ரனை ஒரு பெட்டர் லைஃப்பில் நம்மளால் வைக்க முடியும். தேங்க்யூ.